ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கும். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். Uncharted 4 A Thief's End. நம்ம பார்த்தீங்கன்னா சாப்டர் 15ல தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமுக்குள்ள போயிடலாம். நம்ம சேனல்ல யாராவது புதுசா பாட்டுக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Alright, here we go. Alright guys, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் விட்டுருந்தோம். ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் guys. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏவ்ரி வந்து இந்த வழியாக தான் ட்ரெஷர்லாம் வந்து எடுத்துகிட்டு போவானாமா. ஸோ நம்ம நேடினோட ஆர்மி அப்புறம் ரேஃபு அவங்களாம் வந்து இந்த வழியாக தான் புதையில தேடுறதுக்கு இந்த வழியாக நடந்து போயிருக்காங்க. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த கால் தடைகளை பார்த்து நம்ம முன் செல்லி நோக்கி போனால் நம்மளுக்கு தேவையான இடத்த நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகே, டார்ச் லைட் வந்து இதாயிடுச்சு. ஓகே, ரைட் கியரை நம்ம மாட்டணும்னா நம்ம டார்ச் லைட் வந்து ரீசார்ஜ் ஆயிரும், பேட்டரி டார்ச் லைட் மாதிரி. alright guys, ஸோ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா Uncharted கம்ப்ளீட் சீரிஸாக போட்டுக்கிறோம். நீங்கள் என்னோட எபிசோடில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எபிசோடாக உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த எபிசோட தான் பார்க்க வந்திருக்கீங்க, நீங்கள் இதே கண்டினியூ பண்ணிக்கலாம் guys. alright guys, so action sequence கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இங்க மேபி பசில்ஸ் கூட இருக்கலாம், ட்ராப்ஸ் இருக்கலாம். சோ நம்ம வந்து பார்த்து போய்க்கணும். alright, so இந்த டார்ச் லைட் வேற டக்குன்னு அணிஞ்சிருது guys. ஸ்பேர் பேட்டரிஸ் ஏதாவது கொண்டு வந்தியா? யா, ஆனா அது வந்து கடலுக்குள்ள முங்கிருச்சு அப்படின்னா யா எதிர்பார்த்தது தான். alright, வெயிட் பண்ணு அப்படின்றான். ஸோ இது வந்து டெத் ட்ராப்பா அப்படின்றான். ஆமா, கண்டிப்பா ஆல்ரெடி எல்லாரும் உளுந்து கடந்திருக்கானுங்க. ஸோ சாம்லாம் வந்து இந்த வழியாக கிராஸ் பண்ணியிருக்கான். நம்ம அவங்களோட லீடை வந்து ஃபாலோ பண்ணனா கரெக்டாக இருக்கும். alright guys, நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், ஸோ இந்த கால் தடைகளை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா சேஃபாக போயிடலாம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த பலகைக்கு கீழே பாம்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது தப்பான இடத்துல நம்ம கால் எடுத்து வச்சோன்னு வைங்களேன், அவ்வளோதான். ஃபுட் ஸ்டெப்ஸை நீ பார்த்து வா, அது மட்டும் போதும், அதுதான் நம்ம லீடு அப்படின்றான். alright, நம்ம வெடிக்காம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் அப்படின்றான். alright, நம்ம டச் பண்ணாம கிராஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் இந்த வழியா போகுது. ஸோ இது வந்து இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது போனக்கு அப்புறமா இது கொலாப்ஸ் ஆயிருக்கும், மேல இருந்து கீழே விழுந்திருக்கும் இல்லையா. ஓகே, நம்ம இது லிஃப்ட் பண்ணிடலாம். ஓகே, லெஃப்ட் தூக்க முடியுதா? போச்சுரா, நல்ல வேலை மண்டை சதறி இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன். அந்த கடவுளே. ஓகே, இன்னொரு வழி நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ அந்த சைடு நம்ம டெஃபினெட்லி போக முடியாது கைஸ். alright guys, let's do this. ஸோ எந்த சைடு போகுது வழி? அண்ட் ஓகே இன்னி கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணு. ஓ மை காட், ரைட் கியர் நம்ம டில்ட் பண்ணுறோம், ஆனால் டார்ச் லைட் எரியவே மாட்டேங்குதுங்க. ஸ்டோரி அந்த மாதிரி தான் போல. ரைட், லெட்ஸ் see. ஹேய், சாம்ஸோட லைட்டரை நீ கொண்டு வந்திருக்கியா? ஐயா, நல்ல ஐடியா அப்படின்றான். சாம் லைட்டரு பற்ற வச்சிடலாம். ஓகே, கமான் பத்திக்கோ. எத்தனை நேரம்லாம் பத்தும், இந்த நேரம் பத்த மாட்டேங்குது. நிறைய ஸ்மோக் பண்ணிட்டான் போல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல. கவலைப்படாத, எனக்கு தீப்பெட்டி கொஞ்சம் இருக்குது அப்படின்றான். குரல்கள் மட்டும்தான் எனக்கு கேட்குது கைஸ். ஓகே, எலினா வந்து அங்கே தீப்பெட்டியை பற்ற வச்சிட்டா. அண்ட் நம்ம அந்த சைடு போகணும். எப்படி போகிறது கண்ணே தெரிலங்க, செம்ம இருட்டாக இருக்குது. நம்ம எப்படி குதிச்சு போகிறதுன்னு தெரில. ஏய் மன்னிச்சிரு. ஓ, மண்டையில் இடிச்சுக்கிட்டாங்க. ஓ மை காட். alright, ஸோ ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஓ, இந்த சைடா? ரைட் சைடில் கேட்குது எனக்கு. ரைட் சைடில் நான் கேமரா திருப்பிட்டு இருக்கிறேன், ஆனால் வெளிச்சமே காணும் கைஸ். ரைட், ஓகே, நம்ம தான் வழி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைன் ஃபைனலி பற்ற வச்சிட்டா. பாருங்க, தவிழ்ந்துக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஓகே, நல்ல வேலை டார்ச் கொண்டு வந்தான். நல்ல வேலை நீ ப்ரிப்பேர்டாக வந்த, யாராவது ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ல அப்படின்றான். ஓகே, நம்ம ஃபார்வர்ட் போகலாம். இந்த லைட்டிங்லாம் ரொமான்டிக்காக இருக்குல்ல அப்படின்றான். ஏய், இங்கே பாரு, இந்த மேலே இருக்குங்க வழி, வரலாம் அப்படியே. ஓகே, இவனை புஷ் பண்ணிடுறேன். லெட்ஸ் கோ. ரைட், ஏற்றலாம். ரைட், ஓகே, மேலே வா அப்படின்றான். நெருப்பு கையில் வச்சுட்டு எப்படி இருக்கும்? ஓ, இந்த கையில் ஏறிட்டு அப்படியே போயிருக்கிறான். பரவாயில்ல, நம்ம ஆள் கொஞ்சம் ஸ்கில் தெரிஞ்சவன் தான் போல. ரொம்ப நன்றி. ஓகே, 2 வழி இருக்கு, எந்த வழியாக போகலாம்? ஏதோ ஒன்று வழியாக போகலாம். மண்டை பாத்திரம் அப்படின்றா, மண்டையை பார்த்து கொண்டு போயிடல கைஸ். ரைட், ஸோ இந்த இடத்துல டெட்டா இல்லை வழி போகுது. ரைட், வந்தாச்சு கைஸ்.
இந்த இடம் பாருங்க சூப்பரா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஃபுல்லா டெத் ட்ராப்பரா இருக்கும். இது பார்க்கவே ரொம்பவே கிரீப்பியா இருக்குது அப்படின்றா. ஆமா, ஹேண்ட்ஸ் தட் ஸ்டோல் ஃப்ரம் மீ, அதாவது கைகள் வந்து என்னிடத்தில் இருந்து திருடப்பட்டவங்களுக்கான தண்டனை இடம். ஸோ இந்த கேவ்ல வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏவரி யாராவது ஏமாற்றணும் இல்லை அவங்ககிட்ட இருந்து ஏதாவது பொருள் ஆட்டையை போட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து கட்டி போட்டுருவானுங்க போல். அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே கொடுமையான சம்பவம் கைஸ். அந்த காலத்துலலாம் வேறு லெவலில் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் இல்லை. ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். alright guys, historical games. ஹே, இங்கே கிபிட்ஸ் இருக்கு பாரு அப்படின்னு. அது வந்து ஜிபிட்ஸ்ரா, அது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணது வந்து ஜிபிட்ஸ் அப்படின்றான். ஓ ஷோர் தானே அப்படின்றான். ஓகே, நல்ல வேலை உனக்கு நல்லா தெரியுது போல. என்ன வருங்க ஜிபிட்ஸ் அப்படின்றா. ரைட், ஸோ போக நம்ம நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் கற்றுக்கலாம் போல. ஓ இது மம்மி தானே, மம்மி. ஓ ஓ இங்கே பாருங்க, பேக் வச்சு. ஓகே டாச் பண்ணும். ஓகே டாச் டாட். நல்ல வேலை ஒரு ஸ்லோமோ போட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுது. நீ ஓகே தானே? யா கைஸ், அந்த மம்மிஸ்க்கு நடுவில் அந்த பாம்ஸ்லாம் வந்து ட்ராப்ஸ் வச்சுருக்கானுங்க. ஏவரி வந்து சத்தியமா ட்ரெஸ்பாஸ்டர்ஸ், அதாவது அத்துமீறி அவனுமே நுழையக்கூடாதுன்னுக்காகவே செட் பண்ணி இருக்கான். ரைட், நம்ம போயிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களாம் சேஃபாக போயிட்டாங்க. ஓகே ஓகே டாச் டாட் 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 டாட். ஓடு சொரியான பிளாஸ்ட். ஆக்சுவலாக அவங்களாம் வந்து அந்த சைடு சேஃபாக போயிட்டாங்க, நம்ம தான் வந்து ட்ராப்பில் வந்து சிக்கிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கரெக்டாக போயிடலாம். ஓ டக்குன்னு போயிடலாம். ரைட், ஓகே ஓகே டாச் டாட் 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 டாட். ஓடு அடிச்சுச்சே பாருங்க. ஆக்சுவலாக அந்த சைன் இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா கரெக்டாக டாஜ் பண்ணோன்னா கரெக்டாக நம்ம தப்பிச்சிடலாம். அண்ட் கைஸ், அந்த இடத்துல நினச்சி பாருங்க, இந்த மாதிரி ஒரு டனலில் வந்து வேற லெவலில் பாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் எவ்வளோ ஹார்டாக இருக்கும் பாருங்க. அப்படியே இருமல் வந்துடும், மூச்சே விட முடியாத மாதிரி இருக்கும். நான் ஒரு ஷார்ட்கட் ஃபவுண்ட் பண்ணியிருக்கேன் பாரு. எப்படி தெரியும் அப்படின்னா, ஷார்ட்கட்டுன்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்றா. அதெல்லாம் நேச்சுரல் ப்ரோ பண்ணலாம் அப்படின்றாவ. alright guys, ஸோ இந்த கேவ் எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு நம்ம பார்த்துருவோம். எப்படியாவது இந்த கேவ் விட்டு நம்ம தப்பிச்சாகணும் கைஸ். அட கடவுளே. ஓகே, நெருப்பை பற்ற வச்சிடலாம். ஸோ இங்கேயும் அதே தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அகெயின்ஸ்ட் மீன் போட்டிருக்கு. ஓகே, ஏவரி வந்து இந்த சேம்பரையும் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு போல். நிறையா ஹியூமன்ஸ்லாம் இங்கே பரியே இருக்காங்க, அதாவது கொல்லப்பட்டு புதைச்சிருக்காங்க, தொங்க விட்டுருக்காங்க. ஓ மை காட், நிறைய மம்மிஸ் இருக்கானுங்க. ஓகே 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 ஓகே, ஓடிலாம் கைஸ், ஓடிலாம். நல்ல வேலை குதிச்சிட்டோம். ஓகே, இங்கே ஒன்று டாச் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஆப்போசிட்டில் டாச் டாட் டாட் டாட். ஆக்சுவலாக அந்த எஃபெக்ட்டுக்கு அப்புறமா டக்குன்னு அவன் டாச் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக கிரியேட் பண்ணியிருக்கானுங்க நாட்டி டாக்ஸு. ஆக்சுவலாக அவள் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நம்ம முன்னாடி போயிட்டு அவள் உயிரோடு இருக்கிற மாதிரி மெதுவாக வர பாருங்க. நேட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, எது வெடிக்கும் போகிறானா என்ன? எதுக்கு ஏவரிலாம் வந்து எஜிப்சியன் மம்மிலாம் வந்து எடுத்து வச்சிருக்கான்? ஸோ அவங்களாம் வந்து வாலண்டரியாக, அதாவது விருப்பப்பட்டு இந்த இடத்துல வந்து கைதியாகப்பட்டார்களா, மாட்டிக்கிட்டாங்களா என்னன்னே தெரில. ஓ பின்னாடி ஒரு ட்ரெஷர் இருக்குங்க. ஃபைன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்ம ட்ரெஷர் இருக்கான்னு தேடிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிடச்சிருக்குது. alright guys, ஸோ இங்கே தான் அந்த டனல் லீட் ஆகி போயிட்டுக்குது. எல்லாம் ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு. ஓ 2 மம்மிஸ் கிடைக்குமா? வெளில போயிடலாம். மம்மிஸை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது கைஸ். alright, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ நம்ம அந்த ட்ரெயிலுக்கு பார்த்தாச்சு. ஃபுட் பிரிண்ட்ஸ், கால் தடைகள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் போயிட்டுக்கு. ரைட், ஸோ போயிடலாம். ஃப்ளார்லாம் இருக்குது அங்கே. ஓகே, நீ அமைதியா இரு அப்படின்றான். இவனுக்கு ரெண்டே சண்டை போடாமல் இருக்க மாட்டாளுக்கு போல. ரைட் கைஸ், லெட்ஸ் டூ திஸ். இனி எவ்வளோ ட்ரெஷர்ஸ், எவ்வளோ ட்ராப்ஸ் இருக்குன்னு தெரியல. ஐ மீன் ட்ரெஷர்ஸோட ட்ராப்ஸ் தான் இப்போ ரொம்ப முக்கியம். ஓ இங்கே ஒருத்தன் செத்து கிடக்குறான். ஓகே, அட்டென்ஷனே இல்லாமல் செத்துட்டானுங்க போல. கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியானா ஜோன்ஸ் கேமில் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக பசில்ஸ். ஆனால் அன்சார்ட்டட் மாதிரி வராதுங்க, சான்ஸே இல்லை. ஆல்ரைட் கைஸ், போயிடலாம். ஓகே ஓகே, யாரோ கிரேனேட் தூக்கி போட்டா. டாச் 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 டாச். ஆல்ரைட், போட்டு பழந்தலாம். போடு. அவ்வளோதான், ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். போடு. வேற லெவல் போடு. ஓகே, இவன் மட்டும் நல்ல வேலை நம்மகிட்ட கிரேனேட் லான்ச்சர் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 ஆமோஸ் தான் இருக்கு. ஓகே, இனி ஒரே ஒருத்தர் இருக்கான். போடு. அவ்வளோதான், வேற லெவலுங்க. செதறிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, வேற யாரும் இல்லை.
ஆல்ரைட் கைஸ், நம்ம போயிடலாம் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல். அண்ட் ஆமோஸ் ரொம்பவே முக்கியம். ஃபாஸா இருக்குது அண்ட் கார்ப் லீட் இருக்குது. கார்ப் லீட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சைனா லைக்கில் தான் புல்லட் இல்லையே, நம்ம அதான் வச்சுருந்தோம். அண்ட் இது ஓகே, இந்த கன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், செவனா வரானுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, போட்டு போடலாம். அவ்வளோதான், போடு. ஓகே, ரீலோட் ரீலோட் ரீலோட். ஓகே, இவன் ஒருத்தன் வராங்க, போட்டு பொழந்துடலாம். எல்லா புல்லட்டும் இறக்கிடலாம். அவ்வளோதான். ஆக்சுவலாக அவனுங்களை கொள்றதாங்க ரொம்பவே கஷ்டம். ஓகே, லெட்ஸ் டூ திஸ். ஓகே ஓகே, மம்மிஸ் 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 டாஜ் 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 டாஜ். அவ்வளோதான், சதறிட்டாங்க அவன். ஓ, ஏண்டா கண்ணு எங்கடா வச்சுட்டு வருவீங்க? ஆல்ரைட், அவனுங்க லான்ச்சர் எடுத்துடலாம். ஓகே, இவங்க தர வந்தான். போடு போடு. அவ்வளோதான், ஃபைன் 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 ஃபைன். லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஷார்ட் கன், அவங்களோட ஷார்ட் கன் வச்சு போட்டு போனதெல்லாம். ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னு மிஷின் கன் எல்லாமே எடுத்துகிட்டு வரானுங்க. நல்ல வேலை ப்ராக் கிடச்சி நம்மளுக்கு. ஆக்சுவலாக ப்ராக் நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்திருக்கல. ஆல்ரைட், நல்ல வேலை அந்த மம்மி இது வெடிச்சு சதறிட்டானுங்க எல்லாரும். ஆல்ரைட் கைஸ், ஃபாஸாக இருக்குது. ஃபாஸாக வேணாம், நம்மகிட்ட தான் ப்ராக் இருக்குல்ல. ப்ராக்குக்கு புல்லட்ஸ் கிடச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். ஓகே, இந்த கன் எடுத்துடலாம். லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஆல்ரைட், இங்கே ஒரு பாம்பு தூக்கி போட்டுடலாம். எதுக்கும் உள்ளே இருப்பானுங்க. அவ்வளோதான், சதறி இருப்பானுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓ, இந்த சைடு இருக்கானுங்க. போடு. அவ்வளோதான், ராக் ஷாட் தாங்க வேறு லெவலு. ஓகே, அங்கே ஒருத்தன் வராங்க மிஷின் கன்னை வச்சுட்டு. போடு. ஆல்ரைட், அகைன் போட்டுடலாமா? இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. போடு 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 போடு. அதே புல்லட். அவ்வளோதாங்க, சதறிட்டான். ஓடு, சரியான பிளாஸ்ட். ஏவ்ரியோட எக்ஸ்ப்ளோடிங் மம்மிஷை வந்து கரெக்டான டைமில் வெடிச்சிருக்குது. அது நான் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா. இதாவது போட்டிருக்கு, மவுத்ஸ் தட் ஸ்போக் இல் டு மீ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வார்த்தைகள், அதாவது என்னை பற்றி தப்பாக பேசினவங்க, பொருளி பேசினவனுங்களாம் தொங்க விட்டேன் அப்படின்னு சொல்லி ஏவ்ரி வந்து போட்டிருக்காரு. கைஸ், நம்ம போயிடலாம். இந்த சைடு தான் எங்கேயோ ஒரு வழி இருக்கும், சுற்றி போயிடலாம். ஏய், எங்கே பாரு. ஆல்ரைட் கைஸ், ஸோ இதை பார்த்தீங்கன்னா லூப்ஸ், அதாவது இந்த இடம் வந்து ஃபுல்லாக லூப்பெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் செத்து கிடக்குறானு. ஏய், இவங்க வந்து ஏவ்ரியோட மக்களுங்க. அவங்க ஏவ்ரியோட ஆளுங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பணங்கள். ஆல்ரைட் கைஸ், நம்ம சுற்றி பார்த்தலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லூப் ஆற இடத்தை நம்ம கிராஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இங்கே இருந்தால் நம்ம வந்தோம். பின்னாடி ஏதோ ஒரு வழி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மேலே இருந்தானே குதிச்சோம். இங்கே தான் சண்டை போட்டு வந்தோமா? இல்லை 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 இல்லை. ஸோ இவங்களாம் வந்து சண்டை போட்டு வேறு லெவலில் அந்த ட்ரெஷரை வந்து புதையில வந்து எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. அதாவது இந்த டூஸ்ன்னு இருக்கான் ஒருத்தன், அவனோட ஆர்மியும் ஏவ்ரியோட ஆர்மியும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டானுங்க மாறி மாறி. ஆல்ரைட், ஸோ இதில் என்ன கிடைக்குது? ஓகே, இவனுக்கு ஏதோ கிடச்சிருச்சுங்க. கீ, இது ஒரு சாவி. அந்த நோட்டில் என்ன போட்டிருக்கு? ஆல்ரைட், ஓகே, இந்த நோட் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங்கா? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தாமஸ் டூக்கு வந்து எழுதப்பட்ட கடிதம். இதில் வந்து ஆக்சுவலாக அதில் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த சாவியை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம். அண்ட் பின்னாடி வந்து அந்த டெத் ட்ராப்ஸ்க்கு போகிற வழியில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த வழியை நான் மார்க் பண்ண வழியில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நோட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓ மை காட், மம்மிஸ். ஓகே, இந்த இடத்துல வெடிக்குமா என்னன்னு தெரியல. ஓகே ஓகே, ஓடிடலாம் ஓடிடலாம் ஓடிடலாம். ஓகே, தட்டஸ் நினைக்கிறேன். ஓ மை காட், இங்கே ஒன்று இருக்குது. டாச் பண்ணிடு ஓடு. ஓகே, லெஃப்ட் சைடில் வருது. அப்படியே ஓடிடலாம் 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 ஓடிடலாம். ஓகே, டாஜ் ஆயிரு. நல்ல வேலை. ஓகே, பேக் சைடில் இருக்குது. அப்படியே போய் டாஜ். ஃபைனலி இங்கே ஒன்று இருக்கே, ஒன்றே இருக்குது. சுற்றி எல்லாத்தையும் வெடிக்க வச்சுட்டோம் நம்ம. அந்த கடவுளே, என்னடா செட் பண்ணி வச்சுருக்கீங்க, வேறு லெவல்றான். ஆனால் நீங்களாம் ஓகே, இங்கே ஒரு 4 இருக்குது, வெடிக்காதுல்ல. ஓகே கைஸ், போயிடலாம். ஓகே, இந்த சைடு ஒரு 3. நீங்கள் வந்து என்ன வெடிக்க போகிறீங்களா? இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கு. ஓடி. ஓகே, நல்ல வேலை அந்த கல்லுலேருந்து குதிச்சோம். ஓகே, குதிச்சிரு. ஓ, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் டாச் பண்ண ஹேண்ட் அப்படின்றாவ. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓ மை காட்,
அது சிலையா அது என்னன்னு தெரியல. அந்த மர்மேட் மாதிரி இருக்குங்க, கடல் கன்னிகள் மாதிரி இருக்காங்க. எவ்ரிஸ் காலத்தில் நிறைய க்ரீச்சர்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருந்ததா இருக்கும் போல. ஓகே கைஸ், அதில் பாருங்க அந்த டெத் ட்ராப்பு. ஸோ அந்த 2ஓட நோட்டில் போட்டுருந்துச்சு. அண்ட் அந்த பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை மாதிரி ஒரு சிம்பிள் தெரியுது பாருங்க. ஓகே, இந்த லெட்டர் நம்ம எடுத்து பார்த்தலாம் அண்ட் ஃபில் பண்ணிடலாம். இதே தான், இது அந்த போஸ்ட்ல வந்து அந்த சிம்பிள்ஸ் மேட்ச் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அந்த ட்ராப்ஸை வந்து எப்படி தாண்டி போகிறதுன்னு இந்த வழிமுறைகள் போட்டிருக்கு. ஆல்ரைட் கைஸ், நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா நம்ம வேறு லெவலில் அதை போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம மூளையை யூஸ் பண்ணிடலாம் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூடு தலைகளாக இருக்குது. ஆனால் இந்த எலும்பு கூடில் வந்து 3 இது போட்டிருக்கு. ஓகே, ஸோ தலைகளானா எந்த மாதிரி? ஓகே, கீழே வந்து ரைட் சைடில் இருக்குது அந்த எலும்பு கூடு. ஃபைன். ஓகே, ஸோ கீழேனா இந்த 2 இடமும் கரெக்டு. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது சரிங்களா, கீழே. ஓகே, இந்த சைடு வந்தாச்சு. ஸோ இந்த 2 இது கரெக்டு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ன, சிலுவை சிம்பிள். சிலுவை சிம்பிளில் வந்து இந்த சைடு போகலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, போயிடலாம். ஓகே, ஆப்போசிட்டில் வந்து கப்பலோடது இருக்குது. கப்பலில் வந்து கீழே இருக்குது. ஆனால் அந்த கப்பல் வந்து மேல் நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ அந்த சைடு போயிருந்தோம்னா நம்ம செத்துருவோம். ஸோ வந்து நம்ம வேறு வழி யூஸ் பண்ணணும், அதாவது வந்த வழியிலே நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே நிற்போம், மறுபடியும் செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகலான்னு நினைக்கிறேன். வந்த வழியில் போனால் கரெக்டாக இருக்கும். வந்த வழியில் போய் ஆப்போசிட் வழியாக போகணுமோ? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, வந்த வழியில் வந்தாச்சு. அண்ட் பாருங்கள், எலும்பு கூடு, அங்கே ஒரு எலும்பு கூடு இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா மேலே 2 வந்து சேஃப். ஓகே, மேலே 1 அண்டு முன்னாடி இருக்கிறது சேஃப் தான், அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, முன்னாடி இருக்கிறதும் சேஃபா? என்னது, எப்படியும் வந்து நீ பார்த்து கேர்ஃபுல்லாக இரு. நான் எப்பவுமே கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன். அதான் பார்த்தனே, மம்மியோட எல்லா பாம்ஸும் நீ தான் வந்து வேறு லெவலில் வெடிக்க வச்ச அப்படின்னு. ஆல்ரைட், ஃபைன். ஓகே, ஸோ கப்பலோட அடிவாரத்தில் வந்துட்டோம். அண்ட் இது 2மே சேஃப் தான். அண்ட் ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்கு. ப்ளஸில் வந்து 3 இது டேஞ்சராக இருந்துச்சு. அந்த சைடு நம்ம போகவே முடியாது. ஓகே, இந்த சைடு நம்ம ஆப்போசிட்டில் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், 3மே வந்து சேஃப் இல்லை. அண்ட் ப்ளஸில் வந்து இந்த சைடு சேஃப் இல்லை. ஆமாம், இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த சைடு சேஃப் தான். ஸோ நம்ம இந்த சைடு போய்க்கலாம். அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு கூடு இருக்குது. எலும்பு கூடுக்கு 3 சைடு நம்மளுக்கு சேஃப்னு காட்டுது. 3 சைடுனா இந்த இது. ஓகே, நம்ம கீழ் வழியாக போகக்கூடாது கைஸ். நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் கட் பண்ணி லெஃப்ட் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் கட் பண்ணணும். ஓகே, ரைட்டு தானே? ஆமாம் ஆமாம், ரைட். ஷோராக நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். ஏன்னா நம்ம ஒன்ஸ் வெடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரும். ரைட் கைஸ், கிராஸ் பண்ணிட்டோம். வேறு லெவல், வேறு லெவல். எவ்ரி உன் மூஞ்சி எங்கே வச்சுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்றான். ஃபைன், நம்ம டெத் ட்ராப்பை ஃபைனலி கிராக் பண்ணி பாஸ் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இதுக்காக நீ ஒரு லைக் தரலாம். ஆல்ரைட், ஸோ இதுதான் நம்ம போக வேண்டிய வழி. ஸோ இந்த டூஸோட ஆர்மிலாம் வந்து வேறு லெவலில் மரணமாக இருக்கானுங்க. வேறு மேலே கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க ஒருத்தனும். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோடிங் மம்மிஸாக மாற்றிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் அடித்து புதைச்சி வச்சுட்டு அவனுக்குள்ளே பாம்பெலாம் செட் பண்ணி வச்சு வேறு லெவலில் அதை ட்ராப்பாகவே மாற்றிட்டானுங்க. ஒடுரு சாவுங்க. கதவை திறக்க மாட்டேங்குது. ஏய், அங்கே தான் கீ ஹோல் இருக்குல்லடா. தெரியுது பாருங்க, கீ ஹோல், சாவி. ஏய் இரு, ஒருவேளை ட்ராப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, இது பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரியும், எனக்கு ஏதோ உள் மனசுக்கு தோணுது. ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி பண்ணு அப்படின்றா. ரைட், ட்ராப்பாக இருக்காத, ட்ராப்பாக இருக்காத. கமான், ஓப்பன் நேட். ஓகே, பின்னாடி தள்ளி நில்லு அப்படின்றா. ஓகே, ஒன்றும் இல்லை, போயிடலாம் நினைக்கிறேன். ஓ மை காட், போச்சுரா. ட்ராப்பு உள்ள இல்லை, வெளியே. ஓகே, இவன் தொங்கிட்டானுங்க. ஓ போச்சு, அங்கே வெடிச்சிட்டு இருக்குங்க. வெடிச்சிட்டே வருது போல இந்த இடத்துக்கு. கத்தியத்தை கொண்டு வந்தியா அப்படின்றா. அங்கே ஒரு ஸ்வாட் இருக்கு. ஓகே, நீ ஸ்விங் பண்ணி அப்படின்றா. ஓகே, ஸ்விங் பண்ணிடலாம் கைஸ், ஸ்விங் பண்ணிடலாம். அங்கே வேறு டைமிங்கில் வெடிச்சிட்டு வருதுங்க. கமான் கிராப் நேட். ஆல்ரைட், பிரம்மாண்டமாக வெடிச்சிட்டு வருது. ஓகே, பிடிச்சிரு அடங்க ஒய்யால. ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக பிடிச்சிடலாம். பிடுங்க. அவ்வளோதான், வேறு லெவல். ஓகே, அறுத்துற வண்டி தான். அறுத்துரு. அந்த பாம்பு பாருங்க, கிட்ட வந்துருச்சு கைஸ். வெடிச்சிட்டு வருது. ஓகே, சைடில் வேறு கீழே பற்றிக்கிச்சு. நல்ல வேலை, அறுத்தாச்சு. ஓகே, எஞ்சோடா, டாஜ் ஆகடா.
ஓடியா ஓடியா ஓடியா. லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. போச்சுறா. வெடிக்க எல்லாமே ஆன் ஆயிடுச்சு கைஸ். ஓகே ஓடிட்டே இருக்கலாம். ஓ மை காட் நிப்பாட்டாத ஓடு. ஓ மை காட். ஓ போச்சுறா, மண்டை சதறிச்சு. ஓகே ஜஸ்ட் மிஸ். ஒன்னால ஓ சரியான பிளாஸ்டிங்க. ஓ மை காட். போச்சுறா. கல்லு வேற லெவலில் காப்பாற்றினா பாருங்க. அவனுக்கு ஒன்றும் ஆனாலும் பரவாயில்ல. அதாவது அவனுக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றான். ரொம்ப நன்றி கேப்டன் ஏவரி அப்படின்றான். இதெல்லாம் வந்து பழைய ஞாபகங்கள் மாதிரி வருதுல்ல. என்னங்க பேச மாட்டேங்கிறா? சுத்துட்டோலா? ஓ மை காட். பேச்சு மூச்சிருக்கா இல்லையா? ஏய் எந்திரி. ஓ உயிரோட தாங்க இருக்கா. என்னோட ஹீரோ அப்படின்றா. நீ வந்து அதை பண்ணவே கூடாது அப்படின்றா. கலாச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நீ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்ட அப்படின்றா. நீ ஆக்சுவலாக எனக்கு ஹார்ட் அட்டாக்கே கொண்டு வந்துட்ட அப்படின்றா. எங்கே நான் கேட்குறேன் அப்படின்றா. நல்லா தான் கேட்குது, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றா. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் நான் சமாதானமே ஆக மாட்டேன். இந்த மாதிரி நீ தயவு செய்து பண்ணாத அப்படின்றா. கவலைப்படாத, நான் இனிமே பண்ண மாட்டேன்றாவ. உன் மண்டை ஃபுல்லா மண்ணா இருக்குடா அப்படின்றா. யாராவது உன்கிட்ட சொன்னாங்களா நீ வேற லெவலில் ரொமான்ஸ் பண்ற அப்படின்றா? கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. ஓ गाइस blast ஆயிருச்சு. ஏய் நீங்க ரொமான்ஸ் பண்றத விட்டுட்டு டக்குனு கேம்க்குள்ள வாங்கடா. ஆல்ரைட் गाइस லெட்ஸ் கோ. போலாம். ஓகே கன் கிடைச்சிருச்சு and let's go. ஓகே chapter 20 no escape. அதாவது தப்பிக்கவே முடியாது. அது வந்து ஒரு கேலன்னா அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரியுது அப்படின்றா. ஆல்ரைட் गाइस நம்ம போயிடலாம். டாச் பண்ணிடலாம். ஆல்ரைட் லெட்ஸ் டூ திஸ். ஸோ மோர் ஆக்ஷன் வந்து காத்துட்டு இருக்குது. பார்த்துடலாம் கைஸ், என்ன எவ்வளோ பெரிய ஆக்ஷனாக வந்தாலும் நம்ம தம்சம் பண்ணிடலாம் ஒருத்தனை விடாமல். ஆல்ரைட் மேலே ஏறிடலாம். லெட்ஸ் கோ. ஓ கைஸ் அந்த கிராஃபிக்ஸ் பாருங்க, வேற லெவலில் சீனரியாக இருக்கு. கடவுளே, ஷிப்போட கிரேவியார்டு மாதிரியே இருக்குது இந்த இடம். ஆமாங்க, நிறைய ஷிப்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மோதி எப்படி கிடக்குது பாருங்க. ஃபைனலி நம்ம ஏவரியோட அந்த பைரட்டோட ஷிப்புகள் படகுலாம் கண்டுபிடிச்சிட்டு நினைக்கிறேன். போயிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டாஜ் பண்ணி போயிடலாம் கைஸ். ஆப்போசிட்டில் தான் குதிக்கணும். யோசிச்சலாம் கைஸ். நம்மளோட எஸ்கேப் சீன், அதாவது டாஜிங் சீன்ஸ், ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கேம் பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பாருங்க. ஓ பாம் வெடிக்குது. நம்ம கிட்ட போயிட்டோம், நெருங்கிட்டோம். ரைட், ஸோ எதை காட்டுறானுங்க கட்சினா. ஓ கிராப், சாம் தானே இது? ஆமாங்க சாம் தான். சாமை துரத்திட்டு போயிட்டுக்கிறானுங்க. ஓகே சாமை கவர் பண்ணோம் கைஸ். நம்ம போட்டு பிறந்தலாம். ஓகே R2 ஜூம் போடு. அவ்வளோதான், அவனை போட்டாச்சு. அவ்வளோதான், வேற லெவல், அவனை போட்டாச்சு. ஓ பின்னாடி வர வந்துட்டானுங்களா, போட்டு பிறந்தலாம். ஆல்ரைட் கைஸ் போயிடலாம். ஓகே ஸ்னைப்பர் குச்சலாம். ஆல்ரைட் கைஸ், ஆக்ஷன் சீக்வென்ஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ. ஓகே போட்டு பிறந்தலாம் கைஸ். ஓகே தரையில் அடிக்கிறோம். ஸ்னைப்பர் முதல்ல பிறக்கணும். ஸ்னைப்பர் முதல்ல பிறந்தலாம் கைஸ். ஓகே ஸ்னைப்பர் நான் வாங்கிக்கோ அண்ட் நீயும் வாங்கிக்கோ. ஓகே கீழே ஒருத்தருக்கான், போடு. ஓகே நீயும் வாங்கிக்கடா அண்ட் அகைன் நீயும் வாங்கிக்கோ. ஓகே ஆமோஸ் நம்மகிட்ட இல்லை, போடு. ப்ராக் தாங்க, போடு அகைன் அண்ட் வாங்கிக்கோ. வேற லெவல். ஓகே அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் மாதிரி இருக்குது. அண்ட் குச் பறந்து போயிடலாம் கைஸ். லெட்ஸ் கோ. ஜம்ப் பண்ணிடலாம். நல்ல வேலை எங்கள் ரோப் போட்டோம், இல்லைன்னா நம்ம எரிச்சு விழுந்துருப்போம். ஆல்ரைட், ஸோ எல்லா அமௌண்ட்ஸும் நம்ம பொறிக்கலாம். எங்கேருந்து சொல்கிறானு வாங்கிக்கோ. ஆல்ரைட், ஸோ மிஷின் கனுக்கு நம்ம மாறிட்டோம். ஓ லோட் பண்ணு. இதை வாங்கிக்கடா. அவ்வளோதான், சதறிட்டோம். லெட்ஸ் கோ சீரியஸாக. கண்டிப்பாக இது வந்து கிளைமேக்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை பேர் இருக்கானுங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிளைமேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆல்ரைட் லெட்ஸ் டூ திஸ்.
ஓகே நிறைய பேர் இருக்கானுங்க. ஓ 2 பெரிய ஆர்மர் போட்ட காய்ஸ் வந்துட்டானுங்க. ஒருத்தன் ஷார்ட் கன் காய்ஸ் அண்ட் இன்னொருத்தன் மிஷின் கன் ஸ்னைப்பர் வேற வச்சுட்டு இருக்கான். ஆல்ரைட் போடு. ஆல்ரைட் காய்ஸ் இவனை போடு. இவனுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2-3 புல்லட்டை நம்ம போட்டாகணும். வேற லெவல். போடு போடு போடு. அவ்வளோதாங்க வேற லெவல். ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கான். இவனை போட்டு பொழந்துடலாம் கைஸ். போட்டு 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 அவ்வளோதான். ஒளிஞ்சுக்கிட்டே போட்டாச்சு கைஸ். வேற லெவல். ஓகே அவனோட கன்று அந்த மிஷின் கன் எடுத்துடலாம் கைஸ். ஏன்னா அது வேற லெவல் கன்று. DSHK போட்டு பொழந்துடலாம். இந்தா போடு. வாங்கிக்கடா வாங்கிக்கடா. இந்தா வாங்கிக்கங்கடா. எவன் வந்தாலும் போட்டு பொழந்துடலாம். என்ன நம்மகிட்ட ஆர்மர் இல்லை. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த கன்று வச்சுருந்தா எவனும் நம்ம பக்கத்தில் கூட நெருங்க மாட்டானுங்க. ஆக்சுவலாக இந்த கன்று பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட் புல்லட்டுங்க. ஆனால் என்னன்னா தூக்கிட்டு தான் ஓட முடியாது. ஆல்ரைட் ஸோ இந்த கன்னை போட்டு நம்ம FL அதாவது FAL அதை எடுத்துடலாம். ஓகே நம்ம ஷிப் வழியாக நம்ம கட் த்ரூ பண்ணிடலாம். அண்ட் இவனுங்களை போட்டு தலையெல்லாம் கைஸ். நான் வாங்கிக்கோ. ஓ கிரேனேட் லான்ச்சர் கிரேனேட். ஓ மை காட் மிஸ் போட்டு 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 போட்டு. ஓ காய்ஸ் நீ எத்தனை பேர் தான் இருக்கானுங்க தெரியல. நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கானுங்க. சூப்பர் ஷாட் எலினா. ஆல்ரைட் போட்டு பொழந்துடலாம் அவனை. இந்த ஆர்மர் மாட்டிட்டு இருக்கான் பாருங்க. அவ்வளோதான் டவுன். லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஓகே மேலே ஒருத்தர் இருக்கான். ஓடு வேற லெவல். நைஸ் ஷாட் இல்லைனா. ஆல்ரைட் கைஸ் போயிடலாம் போயிடலாம். ஓ கிரேனேட் கிரேனேட் கிரேனேட். ஓ போச்சுரா போச்சுரா சொல்லி வாய முடியல. ஓகே நம்ம வேற தூக்கி போட்டால் இங்கேயே விழுந்துருச்சுங்க. ஆடா காட் என்னடா இது. ஓ மை காட் கரெக்டாக ஏம் வச்சு போடணும்னு நினைக்கிறேன். ஏம் வச்சு போட்டுடலாம். ஓ மை காட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே இனி மிஸ் ஆகாது. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. அதை சதறிட்டான். போட்டு பொழந்தல கைஸ். அவ்வளோதான் வாங்கிக்கோ அண்ட் வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஆல்ரைட் நீயும் வாங்கிக்கடா. அவ்வளோதான் சதறிட்டான். ஓகே நம்ம போகிறதுக்கு முன்னாடி கிரெனேட்ஸ் அண்ட் ஆமோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். கன் ரொம்பவே முக்கியம். ஓகே ஆமோஸ் அண்ட் காரிடார். அது ஆக்சுவலாக ஷார்ட் கன் தானே. ஓகே பரவாயில்ல அதுவும் நல்ல கன் தான். ஏன்னா இவனுக்கு க்ளோஸ் ரேஞ்சில் நிறைய பேர் இருக்கானுங்க. கண்டிப்பாக ஏதாவது எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமோஸ் எடுத்துடலாம். அண்ட் HS-S9 அது ஒரு நல்ல கன்னு. ஓகே ஸோ போயிடலாம் அவன் கமாண்டா. ஓகே கைஸ் லெட்ஸ் கோ. இது தூக்கிடலாம். சாமை வேறு நம்ம டக்குன்னு காப்பாற்றியே ஆகணும் கைஸ். அவனை நிறைய பேர் துரத்திட்டு இருக்கிறானுங்க. ஓகே கைஸ் போயிடலாம். ஓகே சாம் எந்த வழியாக வந்திருக்கான். ஓ நிறைய பேர் இருக்கானுங்க. போடு அதை கூப்பிட்டுடலாம். போடு அகைன் போடு. ஷார்ட் வச்சு போட்டு பொழந்துடலாம். இன்னும் இங்கே ஒருத்தன் சுடாமல் இருக்கான். ஓ பக்கத்தில் இருந்தால் தான் சுடுவியா. இந்த வாங்கிக்கடா. ஓ மை காட் புல்லட் முடிஞ்சு. ரீலோட். ஆல்ரைட் போட்டுடலாம். கிரேனேட் தூக்கி போடுவோம். இந்த வாங்கிக்கோ அண்ட் அகைன் வாங்கிக்கடா. எல்லா கிரேனேடும் போட்டாச்சு. அவ்வளோதான் சதறிட்டானுங்க. போடு வேற லெவல். நைஸ் ஷாட். ஓ இங்கே ஒருத்தருக்கா. இந்த வாங்கிக்கடா. அந்த கன்னை வச்சு என்ன அடிப்பேன்டா. ஷார்ட் கன் வச்சு அடிக்கிறீங்க. அவ்வளோ கைஸ் வேற கன் எடுத்துடலாம். பிஸ்டல் எடுத்துடலாம் அண்ட் மிஷின் கன் எடுத்தாச்சு. ஓகே லெட்ஸ் கோ. ராஃப் எடுத்துடலாங்க. ரஃபிகா நைஸ் கன்னுங்க. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஹே நேட் மேலே பாரு. ஷிப்புக்கு மேலே சாம் இருக்கான். ஓ ஆமாங்க மேலே தாங்க இருக்கான். நெருங்கிட்டோம் சாம. ஓகே சீக்கிரம் போயிடலாம். அவ்வளோதான் போட்டு பொழந்துடலாம். ஆல்ரைட் இந்த வாங்கிக்கோ. ஆல்ரைட் ஸோ ரஃபிகா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது, செமி ஆட்டோமேட்டிக் தான். 2-3 புல்லட் தான் இறக்குது அது. ஆல்ரைட் இந்த வாங்கிக்கடா. யாருக்கிட்ட போடு. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. சதறிட்டு இருக்கிறானுங்க எல்லாரும். சரியான ஆக்ஷன் சீக்வன்ஸுங்க. பாருங்க எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு. ஆல்ரைட் டாஜ் ஆயிடலாம். ஓகே. ஆல்ரைட் மேலே ஏறு. ஆல்ரைட் சரியான ஜம்புங்க. ஓ ப்ராக் கிடச்சிருச்சுங்க. ப்ராக் 44 செத்தாண்டா. வாங்கிக்கடா. 1 shot 1 kill தான் ப்ராக்லாம். 6 புல்லட் தான். ஆனால் வேற லெவலுங்க. தெறிக்கி விட்டாச்சு. நேட் மேலே பாரு அப்படின்றான். ஓகே மேலே பார்த்தாச்சு அவனை. ஏய் வேற லெவலில் சண்டை போட்டாடா அப்படின்றான். ஓகே இந்த பீச்சை விட்டு நம்ம எப்படி போகிறது அதைத்தான் நான் ஃபிகர் பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்றான். ஓகே ஏனியை போட்டான். ஆல்ரைட் மேலே ஏறு. ஆமா நேட் மேலே ஏறு. அடே மேலே தான் ஏறு. இவன் பாருங்க ஐயோ பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் தாங்க இவன் பிடிக்க மாட்டான். ஆல்ரைட் ஓடி போய் குச்சிடலாம். ஓகே லெட்ஸ் கோ. ஏய் லைட்டர் பார்த்தியா.
அவன் லைட் அடிச்சான் பாருங்க அங்கிருந்து. ஓகே ஆர்பிஜி இருக்காங்க. ஆர்பிஜி அந்த டாப். ஓ ரைட். ஓகே ஓகே சீக்கிரம் போயிடலாம். ஆர்பிஜி நம்ம டேக் டவுன் பண்ணும். மேலே இருக்கான் அவனை எப்படியாவது போடணும் கைஸ். ரைட் அவனுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. போடு. ஆல்ரைட் ஓகே கரெக்டாக பாம்பு போடாமல் சிக்கிட்டோங்க. ஆல்ரைட் மேலே இருக்கான் அவனை தாங்க போடு. ஆர்பிஜி டவுன். ராக்கெட் மேன் டவுன். அவ்வளோ கைஸ். நீ வேற யார் இந்த வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கோ. ஆல்ரைட் போடு. நைஸ் ஷாட். ஆல்ரைட் எல்லாரும் செத்துட்டானுங்க நினைக்கிறேன். போயிடலாம் டக்குன்னு போயிடலாம். ஆல்ரைட் ஸோ இந்த சைடு யாராவது இருக்கானுங்களா? யாரும் இல்லை. போயிடலாம் ஆப்போசிட்டில். இல்லை கீழே நம்ம புல்லட்ஸ் ஏதாவது இருக்குன்னா ஆமோஸ் ஏதாவது கண்டிப்பாக கிடைக்குங்க, எடுத்துகிட்டு போயிடலாம். ஷார்ட் கன் தான் இருக்குது. ஓகே ப்ராக்கோட பிஸ்டல் போடு. ப்ராக்கோட ஆமோஸ் கிடச்சிருச்சு ஃபைனலி. ஓகே அந்த ஷிப்பில் இருக்கானுங்க நிறைய பேர். ஓ ராக்கெட் லான்ச்சர் வச்சுருக்கு, சுட்டுக்கிறாங்க. ஆல்ரைட் இங்கே. ஓ மை காட் அவனை போட்டுடலாம். இந்த வாங்கிக்கோ போடு. அவ்வளோதான் சதறிட்டான். அவ்வளோ கைஸ் டக்குன்னு மேலே போயிடலாம் கைஸ். மேலே போயிடலாம். மேலே ஏறு. ஆல்ரைட் கைஸ் ஃபைனலி மேலே ஏறிட்டான். ஆர்பிஜி ராக்கெட் லான்ச்சர் கிடச்சிருச்சு. போட்டு பொழந்துடலாம் கைஸ். ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக ஆர்பிஜி பார்த்தீங்கன்னா 2-3 அதாவது ஒரே ஒரு புல்லட் தான் இருந்துச்சு. ஓ இங்கே ஒன்று இருக்குங்க. ஃபைன் இனி போட்டு பொழந்தலாம். இந்த வாங்கிக்கோ ஓடு. சதறனா பாருங்க. அண்ட் அகெயின் ஆல்ரைட் ஸோ இங்கே வாங்கிக்கோ. நீங்கள் மட்டும் தான் போடுவீங்களாடா? நானும் போடுவேன்டா. இந்த வாங்கிக்கடா போடு. சதறனா பாருங்க. ஆல்ரைட் கைஸ் ஸோ நம்ம வந்து கிராஸ் பண்ணி ஆகணும். இந்த கப்பல் உடஞ்சி உழுவு போதுங்க. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. குச்சாச்சு ஃபைன். ஓ இங்கே ஒரு ஆர்பிஜி இருக்குங்க, எடுத்துடலாம். எவன் வந்தாலும் போட்டு பொழந்தலாம் கைஸ். வாங்கடா எவன் வந்தாலும் சேர்றான். ஆல்ரைட் ஓகே சீக்கிரம் போயிடலாம். மேலே இருந்து வரானுங்க. ஆல்ரைட் போடு. ப்ராக்கை வச்சு யூஸ் பண்ணிடலாம். ஆல்ரைட் போடு. இந்த வாங்கிக்கோ. அண்ட் அகெயின் வாங்கிக்கோ. தப்பிக்கிறான். இந்த வாங்கிக்கோ. செத்துடுறான். அவ்வளோதான். வேறு லெவல் ஷாட். ஓகே எந்த புல்லட்டும் இல்லையா? வேற கன்னடு ஆர்பிஜி அதில் ஆமோஸ் இல்லை. ஆல்ரைட் போட்டு பொழந்தலாம். ஆல்ரைட் வேறு லெவல். வாங்கிக்கோ. நைஸ். ஓகே என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்றான் சாம். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே அவ்வளோ பூஸ்ட் பண்ணிட்டான். வேறு லெவல்ரா. நைஸ் ஷாட்ரா. போடு. நேட் மேலே ஏறு. ஓகே மேலே ஏறியாச்சு கைஸ் ஃபைனலி. இந்த ட்ரக்கு வேற ஃபாலோ பண்ணுது பாருங்க. போட்டான் பாருங்க. ஓ மை காட். சீக்கிரம் ஓடு. 3 பேர்த்த கொள்றதுக்கு. ஓ சாமி சீக்கிரம் போங்க அப்படின்றான். ஆல்ரைட் தப்பிச்சு போயிடலாங்க. ஓட்ஸ்ரா கப்பல் 2ஆ உடஞ்சி கவுந்தோண்டா தண்ணிக்குள்ள. ஓ மை காட். லெட்ஸ் கோ. ஓகே நம்ம நீந்தி போயிடலாம் கைஸ். டக்குன்னு போயிடலாம் கைஸ். நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு மோட்டிவேட் பண்ணுங்க கைஸ். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஆல்ரைட் கைஸ் லெட்ஸ் கோ. ஓகே ஸோ இந்த வழி வந்து எங்கே போகுது அப்போ தொடர்ந்து. ஆல்ரைட் ஸோ மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரெத் வேறு கம்மியாகிட்டு போகுது. மேலே போ. இவரை தலையில நீந்தி போகிறோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஆல்ரைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஆல்ரைட் இனி கொஞ்சம் தூரம் தான் நீந்தி போயிடலாம். ஓகே கன் சிம்பிள் வந்துருக்கு. அப்போனா இங்கே தான் இருக்கானுங்க. எங்கே அவனுங்க? ஓகே போட்டு வளர்ந்துடலாம். அவ்வளோதான் வாங்கிக்கோ. நீயும் வாங்கிக்கோ. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. நீந்தி போயிடலாம் கைஸ். ஆல்ரைட் ஸோ நிறைய பேர் இருக்கானுங்க. இந்த சைடும் இருக்கானுங்க. இந்த ஐலேண்டு ஃபுல்லாமே அவனுக்கு தாங்க இருக்கானுங்க. போடு. அவ்வளோதான் வேறு லெவல். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாடர்ன் வேறு மாதிரி. ஆக்சுவலாக அவங்க காலத்தில் 300 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி வார் நடந்துச்சோ அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு வார் நடந்துட்டு இருக்குது. ஆல்ரைட் ஸோ அந்த ட்ரக்கை வந்து எப்படியாவது பொழந்தாகணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த ட்ரக்கை பொழக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கன் இருக்குல்ல, கிரனேட் தூக்கி போடலாமா? ஓகே கிரனேட் தூக்கியாச்சு. ஓகே சுட்டு பார்த்துடலாம். போடு. அவ்வளோதான் சுட்டாச்சு. ஃபைன் அவன் நகர்றான். ஓகே அவன் போகிறான். இல்லை அந்த சைடு சுற்றி வராங்க. ஒரு கிரனேட் தூக்கி போடு. 4 பக்கம் வீசிடலாங்க. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. நல்ல வேளை இந்த கிரெட் இருக்கு.
ஸோ ஆர்பிஜி வச்சு போடணும்னு நினைக்கிறேன் அந்த மர்க்கை. ஆர்பிஜி எங்கே போகிறதுன்னா ஆர்பிஜி ஆர்பிஜி கிடச்சிருச்சு. ஃபைன் 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 ஃபைன். ட்ரக் இந்த முடிஞ்ச போடு. வேறு லெவல். இன்னொரு பிளாஸ்ட் பண்ணிடலாம். இந்த வாங்கிக்கோ. வேறு லெவலுங்க. ட்ரக் அவ்வளோதாங்க கவுந்துச்சு ஃபைனலி. ஹேய் எனக்கு எக்ஸிட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கைஸ் ஆர்பிஜி ஒன்று இருக்கட்டுங்க, நம்மக்கிட்ட ஒரு புல்லட் இருக்கட்டும். லெட்ஸ் கோ. போச்சுரா எவனோ ஒருத்தரான். ஓ இன்னொருத்தன் வராங்க. ரைட் ஓடிடலாம். ஓ ஓகே சீன் மாறிடுச்சா? ஓகே ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல இப்படி தான், அந்த சர்ச்சு இடத்துல இப்படி தான் தப்பிச்சிருப்போம். மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இன்னொரு வண்டி துரத்துது. ரைட் கைஸ் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. போயிடலாம் 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 டக்குன்னு போயிடலாம். அண்ட் இந்த சைடு நடக்கிறதுக்கு மேலே அந்த சைடு வச்சுருக்கலாம். ஆனால் அந்த டரண்டோட ஆக்ஷன் சீன் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுக்காக நாட்டி டாங்ஸ் வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட். ஸோ மேலே போயிடலாம் மேலே போயிடலாம் மேலே போயிடலாம். ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். ஆல்ரைட் குச்சாச்சு குச்சாச்சு. வேறு லெவல் வேறு லெவல். ஆல்ரைட் ஃபைன். ஓகே இந்த ட்ரக் நம்மளை விடாதுங்க, நம்மளை நசுக்கிற வரைக்கும் விடாது. அவன் வந்து கிவ் அப்பே பண்ண மாட்டான். வேறு லெவல் ட்ரக்கு தான். நான் ஃபுல்லாக ஜம்ப் பண்ணிடலாம். ஓ மை காட். ஓ குழந்துட்டு வந்துச்சு பாருங்க. ஓகே ரோப் போட்டாச்சு அண்ட் போயிடலாம் காய்ஸ். வேற லெவல். குச்சிடலாம் குச்சிடலாம் குச்சிடலாம். ஸ்விங் பண்ணி குச்சாச்சு. வேற லெவல். டாஜாக்கு டாஜாக்கு வச்சுறான். இடிச்சாம பாருங்க வேற லெவலில். ஃபைன் 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 ஃபைன். ஓகே டரண்ட் திரும்பிடுச்சு நம்ம பக்கம். ஓடு 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 ஓடு. குதி 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 குதி. ஓடு இருந்தாலும் டக்குன்னு. கமான் கமான். இன்னைக்கு கொஞ்சம் தூரம் தான். போயிடலாம் காய்ஸ் போயிடலாம். ஓ ஓகே போச்சுரா. கீழே இருக்கிற கிரெட்டு முடிஞ்சு. ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆமோஸே இல்லைங்க சுத்தமாக. ஹே சாலி சாலி வந்துட்டாங்க. வேற லெவல். எப்படி நீ பண்ணிட்டு கிரனேட் ஆர்பிஜி கீழே போடுறான். லெவலில் போட்டான் பாருங்க. ஆர்பிஜி எடுத்து போட்டுற வேண்டி தான். ஹே உன்னோட ப்ளே டைம் முடிஞ்சிரா. இந்த வாங்கிக்கோ. ஆல்ரைட் ஆல்ரைட் லெட்ஸ் கோ. போடு. இவ்வளோ வாட்டி பொழக்கிறேன் சாவதான் பாருங்க. 2 ஆர்பிஜி வந்து வேணுமா அதுக்கு? ஹே நல்ல வேலை சதறிட்டாங்க. என்னோட மண்டையிலே இருக்குதுங்க. உண்மையிலேயே வேற லெவலில் வேலை செஞ்ச. நீ அசிஸ்ட் பண்ணலன்னா நான் உயிரோடவே இல்லை அப்படின்றான். ஓகே சீக்கிரமா வா நம்ம வெளியே போகலாம். ஆல்ரைட் அவன் தூக்குறான்றான். ஆல்ரைட் கைஸ் போயிடலாம். ஃபைனலி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. சரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகி போச்சு. ஏய் சரியான டைமில் வந்த அப்படின்றான். நல்ல வேலை ரொம்ப சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா. நான் போய் சாமு எலினாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. ஓ அவளே வந்துட்டாளா? ஏய் நீ நல்லா தானே இருக்க? யா நான் நல்லா தான் இருக்கேன். எக்ஸ்ப்ளோஷன் வந்து நான் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஆமாம் இவன் தான் வந்து என்னை காப்பாற்றினா. மறுபடியும் உன்னை காப்பாற்றிட்டேன் தானே நேச்சுரலாக. நீ எப்படி? குட். ஸோ நிறைய க்ளோஸ் கால்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து இவன் தான் வந்து என்னை காப்பாற்றினா அப்படின்றான். சாமன்ட்டாங்க ஃபைனலி. ஏய் ஏய் அது எப்படி இருக்கு அப்படின்றான். புல்லட் வந்து நல்லாவே பாஞ்சிருச்சு. உனக்கு எப்படி இருக்கு? ஸோ கிளிப் சைடு வந்து அந்த நெத்தியில் அடிபட்டுருச்சு. பதலே தெரியல அப்படின்னா. ஸோ ரேஃபை வந்து எப்படி தப்பிச்சு அப்படின்னா. ஸோ அவங்களோட குரூவை வந்து நான் அந்த ஏவ்ரியோட ட்ராப்புக்குள்ளே சொருகி விட்டேன் அப்படின்னா. ஸ்மார்ட் மூவ் தான்ப்பா அப்படின்றான். ஏய் ஒரு உன்ட்ட சொல்லணும் ஆல்கசாரை பற்றி. இல்லை 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 பரவாயில்ல நீ அப்புறமா சொல்லு, இப்போ நம்மளுக்கு நேரம் இல்லை. ஓகே எந்த வழியாக போகணும் அப்படின்றான். ஸோ அந்த பீச் வழியாக போனோன்னா நம்ம போயிடலாம். வேறு லெவலில் ராக்கெட்ஸ் நம்மளை ட்ராக் பண்ணல. ஏய் இருங்க ஒரு நிமிஷம் மன்னிச்சிருங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம இந்த பாறையை விட்டு போய் ஆகணும். நம்ம அது பண்ணலாம் அப்படின்றான். இல்லைன்னா அந்த வழியாக நம்ம போனோம்னா வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஷார்ட்கட் எதுக்கு? ஏவ்ரி ட்ரெஷருங்க அப்படின்றான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேவ் வந்து அங்கே ஃபுல்லாக பார்த்துட்டான். ஏய் அதை விட்றா அப்படின்றான். விக்டர் உன்னோட ரெஸ்பெக்ட் எனக்கு புரியுது அப்படின்றான். உனக்கு புரியல நம்ம எப்போ உயிர் சாவ போகிறோன்ட்டு. எல்லாமே வந்து ஒரு காரணத்தோட தான் இருக்குது அப்படின்றான். நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதையலுக்காக வரல, நான் உனக்காக மட்டும்தான் வந்தேன். ஏன்னா உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் நம்ம வந்து ரொம்பவே திறமைசாலிங்க, நம்மளால முடியும். நம்மளுக்கு வந்து ஒரு லீடு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது நம்ம வந்து அடைய முடியும். நேத்த நீங்க பாரு அப்படின்றான். சுற்றி பாரு அப்படின்றான். ஸோ ஏவ்ரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கடைசி ஷிப்பும் வந்து இந்த ஐலாண்டில் தான் வந்து நிப்பாட்டியிருக்கான். என்னன்னு தெரியுமா அப்படின்றான். ஏன்னா அவன் ட்ரெஷர் ஃபுல்லாமே இந்த இடத்துல தான் வச்சிருக்கான் அப்படின்றான். நிறைய பேர் இங்கே வந்து ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி அப்படின்றான். ஏன்னா அவனை யாருமே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றான். ஏன்னா அவன் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலான்ட்டு இருந்திருக்கிறான் மொத்த புதையும் எடுத்துட்டு. இங்கே பாரு எனக்கு வந்து அவனோட மேப் கிடச்சிருக்கு அந்த ஐலாண்டோடது.
அவனோட ஷிப்பு தான் அந்த மலைக்கு அடியில தான் அந்த ஷிப் இருக்கு, அங்கதான் இருக்குது நம்ம புதையல். நம்ம கொஞ்சம் தூரம் தான், அங்க போனோம்னா நம்ம வேற லெவல்ல போயிடலாம். ஆனா நம்ம இடியட் மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம், இந்நேரம் ரேஃப் வந்து அந்த இடத்துக்கு போயிருப்பான் அப்படின்னா. ஒருவேளை வந்து வேற லெவல்ல அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா, ஷிப்பு வந்து தண்ணிக்குள்ள போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்ப அப்படின்னா, நம்ம எப்படியாவது வேற லெவல்ல அது தண்ணிக்குள்ள பூந்து கூட எடுத்துடலாம் அப்படின்றான். நம்ம சின்ன வயசுல இருந்து இதுக்காக தான்டா வேற லெவல் அம்மாவோட கனவுடா அப்படின்றான். இவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியலடா, ஆனா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். ஆக்சுவலி அவங்களுக்கு புரியுது சாம் அப்படின்றான். அவங்களுக்கு உண்மையிலேயே புரியுது. ஸோ என்னை நம்பு அப்படின்றான். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க முன்னாடியே பார்த்துருக்காங்க சாம் அப்படின்றான். நம்ம வந்து இன்னி அந்த சின்ன குழந்தைங்க கிடையாது, நம்ம கிடையவே கிடையாது, நம்ம வேற எதுவுமே ப்ரூவ் பண்ண தேவையில்லடா, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இருக்கு விடு அப்படின்றான். ரைட், ஸோ அவங்க கிவ் அப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே அப்படின்றான் நினைக்கிறேன். சாம் விக்டர் எந்த வழியா அந்த பிளெயின்? அந்த வழியாக தான் போகணும் அப்படின்றான். ரைட் கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா புதையில வந்து நம்மளால் அடைய முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. ஆல்ரைட், ஸோ உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிவ் அப் பண்ணிட்டு அவங்க போகிறாங்க. ஆல்ரைட் கைஸ், நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இனி நம்ம ஃபர்தராக பார்க்கணுன்னா நம்ம சேனலில் கீப் வாட்சிங் பாருங்கள், பழைய எபிசோடெலாம் போய் பாருங்கள் கைஸ். ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த எபிசோடு. பாருங்கள், இந்த மலைக்கு கீழே தாங்க அந்த ட்ரெஷர் இருக்குது. ஆனால் சாம் வந்து வேறு லெவலில் பிளான் கொண்டு வந்துட்டான். ஆனால் நேத்தன் வேண்டவே வேண்டான்ட்டான். ஆல்ரைட் கைஸ், until then, bye.